அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து பத்ம சர்வாங்காசனா. சர்வாங்காசனத்திலேயே வந்து பத்மாசனா போட போகிறோம். அந்த ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள். தண்டாசனால உட்காந்துக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். அப்படியே வந்து படுத்துக்கலாம். படுத்துட்டு 2 காலுமே வந்து மேல் நோக்கி வந்து இப்படி தூக்க போகிறோம். இது வந்து பயிற்சி ஆசனம் 1. நீங்கள் கீழேருந்து பாருங்க, இப்போ இப்படி மடக்கிட்டுமே கீழேருந்து இப்படி மடக்கிட்டுமே இப்படி தூக்கலாம். அப்படி இல்லைன்னா கால் நீட்டிட்டு அப்படியும் தூக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி தூக்கிக்கோங்க. இந்த 2 காலை மேலே நீட்டும் போது உங்கள் முட்டி வந்து மடங்கக்கூடாது. 2 கால் பாதமும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியலன்னா கையை வச்சு இப்படி பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆசனா பண்ண போகும்போது கால் வந்து நமக்கு இந்த மாதிரி நீட்டி இருக்கணும். கைகளை வந்து இப்படி நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு கை இப்படி கீழே வைக்க முடியலன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி ஆசனம் 2 சர்வாங்காசனா போயிடலாம். அதே மாதிரி காலை மடக்கிட்டு தூக்குறோம். கை வந்து உங்கள் பின்பகுதியில் எப்படி வச்சுக்கோங்க. இந்த ட்ரைசெப் கீழே வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. நல்லா அழுத்திட்டு ஒரு சின்ன ஜர்க் கொடுத்துக்கிட்டிங்கன்னா கால் கொஞ்சம் மேலே வரும். அப்படியே வந்து காலை வந்து மேலே நோக்கி இப்படி தூக்க போகிறோம். கை வந்து பின்பகுதியில இருந்து அப்படியே உங்கள் முதுகு கிட்ட வரணும். நல்லா கீழே வரணும். கை எவ்வளோ கீழே நீங்கள் கொண்டு வரீங்களோ அவ்வளோ கீழே வந்து முதுகு வந்து நேராக வரும். கால்கள் வந்து நல்லா அப்படி மேலே போகும். கை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்போவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டோ வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்கள் சின் வந்து உங்கள் செஸ்ட்டில் வந்து லாக் ஆகணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது இங்கே முதுகில் இருந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பின்பகுதியில் வந்துட்டு அப்படியே வந்து கீழே இறக்க போகிறோம். கீழே இறக்கும் போது பொறுமையாக இறக்கணும். உங்களோட பட் கீழே நல்லா வரணும். வந்துட்டு கால் அப்படி நேராக வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே மடக்கிடலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது சர்வாங்காசனா. இப்போ நம்ம ஆசனாக்கு போயிடலாம். பத்ம சர்வாங்காசனா. சர்வாங்காசனாவே போயிட்டு அதில் வந்து நம்ம பத்மாசனா வந்து போட போகிறோம். கால் அதே மாதிரி மேல் நோக்கி தூக்கிக்கோங்க. ஜர்க் வச்சு கால் நல்லா மேலே தூக்கிக்கோங்க. கை கீழே நல்லா அப்படி வரணும். இப்போ பத்மாசனா போடுங்க. இதில் அப்படியே இந்த காலை அப்படி கொண்டு வந்துடும். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதே மாதிரி கை அப்படி வச்சுட்டு கீழே இறக்கிட்டே வந்து உங்களோட பத்மாசனாவை நேராக்குங்க. இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது மறுபடியும் வந்து நீங்கள் சர்வாங்காசனம் வந்துட்டு தான் கீழே வரும். இது கீழே வைக்கும் போது தலை தூக்கக்கூடாது. தலை வந்து வைக்கும் போது தலை தூக்க தான் வரும். ஆனால் தலை தூக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பத்ம சர்வாங்காசனா. இதுக்கு வந்து மாற்று ஆசனம் அப்படியே வந்து நம்ம செஞ்சிடலாம். மாற்று ஆசனம் வந்து மச்சி ஆசனம். மச்சி ஆசனம்னா ஃபிஷ் போஸ். அது செஞ்சிடலாம். அதுக்கும் வந்து பத்மாசனா போட்டுக்கலாம். நீங்கள் உட்காந்துட்டு பத்மாசனா போட்டு படுத்தாலும் சரி, படுத்துக்கிட்டே பத்மாசனா போட்டாலும் சரி. இப்போ கைகளை பின் நோக்கி இப்படி வச்சுட்டு மார்பு பகுதி நல்லா விரியணும். கைகள் கொண்டு வந்து உங்களோட கால் பெருவரல்ல பிடிச்சிக்கோங்க. உங்களோட எல்போ கீழே வந்து வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம்.
பத்மாசனாவை தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். எழுந்துக்கும் போது இடது பக்கமோ இல்லை வலது பக்கமோ திரும்பி எழுந்துக்கோங்க. இது பத்ம சர்வாங்காசனம். பத்ம சர்வாங்காசனம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதோட பயிற்சி ஆசனங்களில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பயிற்சி ஆசனங்களில் வந்து நம்ம சர்வாங்காசனா பார்த்துட்டு இருந்தோம். கால்களை மேல் நோக்கி தூக்கி வைக்கிறத பார்த்துட்டு இருந்தோம். இந்த பயிற்சி ஆசனங்கள்லாம் நல்லா நீங்கள் செய்ய நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த பத்ம சர்வாங்காசனம் நல்லா வரும். அதுக்கப்புறம் சர்வாங்காசனம் பண்ணும் போது நீங்கள் ரொம்பவே வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது வந்து நம்மளோட தலைப்பகுதி, கழுத்து, அப்புறம் தோள்பட்டை மட்டும்தான் நம்ம கீழே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்போ வந்து கீழே இருக்கும். அதை உடம்பு ஃபுல்லாக வந்து மேலே தூக்க போகிறோம். அதனால நம்ம சொன்ன மாதிரியே வந்து கைகளை பொறுமையாக வந்து கீழே இறக்கிட்டு அந்த இடுப்பு பகுதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு வந்து முதுகு தள்ளுறதுக்கு வந்தால் மட்டுமே வந்து அது உடம்பு வந்து நேராகும். உடம்பு நேரம் ஆக கால்கள் வந்து நேராகும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வாங்காசனம் நல்லா வரும். சர்வாங்காசனால நீங்கள் நல்லா பண்ணி அது நல்லா வந்தால் மட்டுமே இது பத்மா சர்வாங்காசனா பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து கால் தூக்கிட்டே இருக்கும்போது வந்து நீங்கள் அதில் பத்மாசனா போட முடியும். சில பேருக்கு கால் மேலே தூக்கி வச்சுக்கிட்டே சர்வாங்காசனா பண்ணிக்கிட்டே பத்மாசனா போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சிலர் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பத்மாசனா போட்டு அப்படியே தூக்கிடுவாங்க. சில பேரால் அந்த மாதிரி தூக்க முடியாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து மாறும். நான் வந்து சர்வாங்காசனா போட்டுட்டு தான் பத்மாசனா போட்டேன். அந்த மாதிரி பண்ணும்போது சில பேர் கொஞ்சம் வந்து ஈஸியாகவே இருக்கும். பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நிமிர்த்தத்துக்கு வந்து நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போது இது வந்து பண்ணிவிட்டு சர்வாங்காசனா பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கிற போது நினைக்கிறவங்க என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் வால் சப்போர்ட்டில் வந்து பண்ணலாம். கீழே வந்து ஒரு பில்லோவும் போட்டுக்கலாம். கீழே பில்லோ போட்டுட்டு இடுப்பு பகுதியை மட்டும் வச்சுட்டு மேலே வந்து கால்களை தூக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வால் சப்போர்ட்லேயும் வச்சு பண்ணலாம். இதில் நீங்கள் மாஸ்டர் ஆனால் மட்டுமே பத்ம சர்வாங்காசனா பண்ண முடியும். பத்மாசனாலே வந்து தனியாக பண்ணோம்னா அது ஒரு பெனிஃபிட், சர்வாங்காசனா பண்ணோம்னா தனியாக பண்ணோம்னா அது ஒரு பெனிஃபிட். இப்போ ரெண்டும் சேர்ந்து செய்யும் போது இன்னும் வந்து பலன்கள் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து சர்வாங்காசனா பண்ணும் போது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தொண்டை பகுதி அழுத்தம் கொடுக்கறதுனால உங்களுக்கு தைராய்டு பிரச்சனைக்கு வந்து நல்லது. அது ஹைப்பர் தைராய்டிசமாக இருந்தாலும் சரி, ஹைப்போ தைராய்டிசம் இருந்தாலுமே சரி. அதுக்கப்புறமேட்டு ரத்த ஓட்டம் கால்களுக்கு வந்து நல்லாவே போகும். தலைப்பகுதிக்கு வந்து நல்லது, தோல் பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது செஞ்சுட்டு கண்டிப்பாக வந்து கவுண்டர் போஸ் வந்து செய்யணும். அதாவது மாற்று ஆசனம் செய்யணும். மாற்று ஆசனம் வந்து நம்ம ஃபிஷ் போஸ் சொல்லியிருப்போம். மச்சி ஆசனம் கண்டிப்பாக அது பண்ணணும். ஏன்னா உடம்பு வந்து நேராக அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம உடம்பை வந்து நம்மளோட ஸ்பைன் வந்து மறுபடியும் வந்து இப்படி வளைக்கணும். வளைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஃபிஷ் போஸ் வந்து செஞ்சே ஆகணும். எப்பயுமே ஒரு ஆசனம் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி பயிற்சி ஆசனம் அதுக்கப்புறம் மாற்று ஆசனம் செஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக அந்த சீக்வன்ஸாக பண்ணும் போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஆசனம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.